அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா தங்கம் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் பேச போறோம். தங்கத்தை பத்தி இப்ப பேச வேண்டிய சூழ்நிலை என்னன்னா, தங்கம்ங்கிறது எல்லாருக்கும் என்னன்னா நம்ம அணியறதுக்கு பயன்படுத்துறோம். சேல் பண்றது, மற்றபடி நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையை உயர்த்துவதற்காக தான் இந்த தங்கம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா நம்மகிட்ட எவ்வளவு தங்கம் வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளுடைய தரம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 100 பவுன் இருக்கு, 200 பவுன் இருக்குன்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த தங்கத்தை பத்தி பேச வேண்டிய முக்கியமான காரணம் தங்கத்தினுடைய ஈரான், ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, சைனா இந்த மற்ற நாடுகளில் ஏற்படுகின்ற இந்த போர் பதட்டமான சூழ்நிலை காரணமாக தான் இந்த தங்கத்தினோட விலை இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் அதுதான். தங்கம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. தங்கம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் வால் நட்சத்திரங்கள், எரி நட்சத்திரங்கள் போன்ற பிரபஞ்சத்தினுடைய பல வருடங்களுக்கு முன்னாடி, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த எண்ணச்சத்திரத்தினுடைய வெடிப்பு, இது பூமியில விழுந்து ரொம்ப ஆழ்துளையா கீழே போயிடுவாங்க, ரொம்ப அடியில போய் விழுந்துரும். ஸோ அப்புறம் தற்சமயம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அந்த தங்கம் என்ன ஆகும்னா, எரிமலைகள் வெடிக்குது பாத்தீங்களா, அதுல கனிம நீரா அது வெளியேறி மேல உள்ள பாறைகள்ல அது படிஞ்சிடும். படிஞ்சு அதைத்தான் நம்ம இப்ப தங்கமா வெட்டி எடுக்கிறோம். மெயினா அதான் முக்கியமான காரணம். இந்த தங்கம் ஃபர்ஸ்ட் எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, எகிப்தியர்கள் கிமு 2450ல நுபியாவுல தங்கத்தை முதல்ல வெட்டி எடுத்திருக்காங்க. இதுதான் தற்சமயம் நமக்கு உள்ள வரலாறு. தங்கம் எப்ப கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான வரலாறா பாக்குறாங்க. இந்த தங்கத்தை இப்போதைக்கு இதனுடைய விலையேற்றம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அமெரிக்கா ட்ரம்ப் இருக்காரு, அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரம்ப்னாலதான் தற்சமயம் தங்கம் இந்தியாவில் ரொம்ப பேர் இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிருக்காங்க. என்ன காரணம்னா, ஈரான், அமெரிக்கா இந்த வார்னால ஏற்பட்ட மாற்றம், பொருளாதார மாற்றத்தால தான் தங்கத்தினுடைய உயர்வு தற்சமயம் அதிகமா போயிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இது எப்ப வேணாலும் குறையலாம், அல்லது 2 லட்சத்துக்கு ஒரு சவரன் போகலாங்கிற மாட்டம் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது நம்ம கையில கிடையாது. கூடலாம் குறையலாம். அது வருங்காலத்தில் ஏற்படுகின்ற போர் பதற்றத்தை பொறுத்து மாறுபடும். இதுதான் முக்கியமான காரணம். இந்த தங்கத்தை பத்தி ஒண்ணுன்னா, இது தங்கத்துக்குன்னு உலகளாவிய ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. என்ன குறியீடுனா, AU என்ற குறியீட்டுலால தங்கத்தை ஒரு தனிமமா சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இதனுடைய அணு எண் 79ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான அணு எண் 79. இதுதான் தங்கத்தை பத்தி குறிப்பு. இப்ப ஏன் இந்த தங்கத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, வெறும் தங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட தங்கம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குறிப்பு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் இன்னொரு முக்கியமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.